ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கிய செய்தி வெளியாக இருக்குது. அமைச்சர் அவர்கள் அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் செய்தி வெளியாக இருக்குது. என்னென்னா, இணையதளம் உட்பட நவீன வசதிகளுடன் கல்வி பயிற்றுவிக்கப்படுவதால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது புதுக்கோட்டையில் அரசு பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரித்து வருகிறது என தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீழாத்தூர் கோவில்பட்டி அரசு தொடக்கப் பள்ளியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பங்கேற்ற அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இணையதளம் உட்பட பல்வேறு நவீன வசதிகளோட கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்களோட முழு ஈடுபாட்டுடன் தினமும் பள்ளிக்கு வரும் வகையில் புதிய கட்டடங்கள், கழிப்பறைகள், சுற்றுச்சுவர், விளையாட்டு உபகரணங்கள், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் உயர்கல்வி எளிதாகிறது. கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுது. போட்டித் தேர்வில் இலவச பயிற்சி பெறவும் அரசு ஏற்பாடு செஞ்சிருக்கு. தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. நாட்டில் மிக சிறந்த கல்வியை அளிக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழகம் விளங்குது. எனவே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. அடுத்த கல்வியாண்டு தொடக்கத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கையில் புதுக்கோட்டை மாவட்டம் முக்கிய இடத்தை பிடிக்கும். நாம் எதை இழந்தாலும் நம் தமிழ் மொழியை இழந்து விடக்கூடாது. எனவே மொழியை பாதுகாக்க முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். அதே போல் கொத்தமங்கலம் மையம், எல்லன்புரம், கல்லாங்குடி, கலிபுல்லா நகர் ஆகிய அரசு தொடக்க பள்ளிகளிலும் மற்றும் வடக்குப்பட்டி, ஆவணத்தான் கோட்டை மேற்கு, ஆவணத்தான் கோட்டை கிழக்கு, வல்லவாரி மேற்கு, பெரியாளூர் மேற்கு, அலஞ்சிரங்காடு ஆகிய அரசு நடுநிலைப் பள்ளிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆண்டு விழாக்களிலும் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்றிருக்காரு. ஒருபுறம் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் சீரமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில பள்ளிகளில் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து மாணவர்களுக்கு காயம் ஏற்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆசிரியர்களே இல்லாத பள்ளிகளும் இன்னும் இருக்க தான் செய்யுது. அதனால் இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். எத்தனை தான் பில்டிங்ஸ் கட்டினாலும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லைனா ஒன்றும் இல்லை. ஆசிரியர்கள் இருந்தால் தான் பாடம் நடத்த முடியுங்கிறத அரசு கணக்கில் கொண்டு காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணிகளையும் விரைவில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.